அத்தியாயம் 12. கவிஞர் அல்லசாணி பெத்தண்ணா அவசரமாக என்னிடம் விடைபெற்றுக் கொண்டு சென்றதன் காரணம் கொஞ்ச நேரத்தில் புரிந்தது. மகாபிரதானி அப்பாஜி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரிடம் அல்லசாணிக்கு பயம். ஒரு பிரதம மந்திரிக்கு இருக்கக்கூடிய என்னென்னவோ அலுவல்களுக்கிடையே நூல்களும் இயற்றியவர் அப்பாஜி. அகஸ்தியர் எழுதிய பாலபாரதம் என்ற நூலுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அஷ்டதிக்கஜங்கள் என்று புகழ்பெற்ற எனது 8 ஆஸ்தான கவிஞர்களின் கூட்டங்களுக்கு அப்பாஜி தான் தலைமை தாங்குவார். இங்கே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த 8 கவிஞர் கணக்கு எப்படி வந்ததென்பது எனக்கு எப்போதுமே ஒரு மர்மம். ஏனெனில் 8 பேரையும் நான் ஒரு சேர கண்டது கிடையாது. அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, துர்ஜதி, தெனாலி ராமகிருஷ்ணா ஆகியோரை மட்டும் அடிக்கடி சந்தித்து பேசியிருக்கிறேன். வேறு பலரும் வருவார்கள் போவார்கள். இவர்களில் யார் யாரை கொண்டது இந்த அஷ்டதிக்கஜங்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. என் அபிமானிகள் எனக்கு பெருமை தருவதற்காகவே கற்பனையாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார்களோ என்று கூட சில சமயம் நான் சந்தேகிப்பேன். மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த சந்திரகுப்தருக்கு என்னவெல்லாம் பெருமைகள் இருந்தனவோ அதையெல்லாம் எனக்கும் இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பம். அதற்காக அவர் வைத்திருந்த விருதுகளை எல்லாம் எனக்கும் சூட்டி மகிழ்ந்தார்கள். அவருடைய அரசவையில் காளிதாசன், பவபூதி, பட்டபாணன் முதலிய 8 கவிஞர்கள் இருந்தது போலவே எனக்கும் இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய ஆசை. அது நிற்க பிரதம மந்திரியான அப்பாஜியை ஒரு நாளும் எனக்கு சரிசமமாக யானை மீது அம்பாரியில் ஏற்றிக்கொண்டது கிடையவே கிடையாது. அல்லசாணியை ஏற்றிக்கொண்ட அந்த காட்சி அப்பாஜியின் கண்களை உறுத்தியிருக்கும். ஏதாவது கேலி செய்ய போகிறாரே என்றுதான் அல்லசாணி திடீரென்று காணாமல் போனார். ஆனால் அல்லசாணி பற்றி பேச்சே எடுக்கவில்லை அப்பாஜி. சக்கரவர்த்தியிடம் ஒரு தகவல் சொல்லத்தான் வந்தேன். சொல்லுங்களே. திருப்பதி திருமலையில் சக்கரவர்த்தியின் வெண்கலச் சிலையை வைக்க வேண்டும் என்று கோயில் நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களை நேரில் பார்த்து அளவு முதலானது எடுத்துக்கொள்வதற்காக சில சிற்பிகளை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சிற்பிகளை வேறொரு சமயம் வரச் சொல்லுங்கள். ஏமாற்றத்துடன் அப்பாஜி திரும்பி சென்றதும் பக்கத்தில் இருந்த ஒரு சேவகனிடம், கவிஞர் அல்லசாணி பெத்தண்ணா இந்த கூட்டத்தில்தான் எங்கோ இருக்கிறார், தேடிப்பிடித்து அழைத்து வா என்று உத்தரவிட்டேன். சற்றைக்கெல்லாம் அல்லசாணி திரும்பி வந்தார். எங்கே திடீரென காணாமல் போய்விட்டீர்கள்? எத்திராஜன் விஷயத்தை சொல்லுங்கள், கேட்க ஆவலாக இருக்கிறேன். கவிஞர் அல்லசாணி பெத்தண்ணா சொன்ன விஷயத்தை இங்கே நான் என் மொழியாக ஏற்கனவே எனக்கு தெரிந்திருந்த மற்ற விவரங்களையும் சேர்த்து சொல்கிறேன். சிருங்கேரி மடத்தின் அதிபதியாக இருந்த வித்யாரண்யர் நாட்டின் அவல நிலையை ஒரு நாள் கண்டு மனம் வருந்தி தன் தவ வலிமையினால் பொன்மாரி பெய்யச் செய்து ராஜ்யத்தை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று யோசித்து துங்கபத்திரையின் கரையிலே ஒரு குகையில் தவம் செய்த காலத்தில் தினம் தினம் தனக்கு பால் கொண்டு வந்த புக்கர் என்ற யாதவ இளைஞனை தேர்ந்தெடுத்து அவருக்கு முடிசூட்டியதாக சொல்கிறார்கள். விஜயநகர பேரரசின் முதல் ராஜவம்சமாக சங்கமர்களின் ஆட்சிக்காலம் தொடங்கியது இவ்வாறுதான் என்பது பொதுவான கருத்து. அதை மறுப்போரும் உண்டு. ஹரிஹரர், புக்கர் என்ற 2 சகோதரர்களும் ஒரு முகலாய மன்னரின் கீழே தளபதிகளாக இருந்தார்கள் என்றும், முசல்மான்களாக மாற்றப்பட்டிருந்த அவர்கள் படையெடுப்புக்காக தெற்கே வந்தபோது வித்யாரண்யரால் மறுபடி இந்துக்களாக மாற்றப்பட்டனர் என்றும், ஆனகொண்டி என்ற ஒரு ஊரில் ஒரு வேட்டை நாயை ஒரு முயல் துரத்துவதை பார்த்து அத்தகைய வீர பூமிதான் தங்களுக்கு ஏற்ற இடம் என்று தேர்ந்தெடுத்து அதையே தங்கள் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள் என்றும், அதுதான் சங்கம ஆட்சியின் ஆரம்பம் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படியானாலும் புக்கர், ஹரிஹரர் காலம் முடிந்து அதன் பிறகு 3 அரசர்களின் ஆட்சி முடிந்து இம்மாடி தேவராயர் ஆண்ட சமயம்தான் நான் சொல்லப்போகும் சம்பவம் நடைபெற்றது. அதாவது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு. இம்மாடி தேவராயர்
ஒரு மகத்தான மன்னர். அவருடைய ஆட்சிதான் விஜயநகர பேரரசின் பொற்காலம் என்று கூட சொல்வேன். ராஜாதி ராஜ வீர பிரதாப தேவராயர் என்று அவரை அழைப்பார்கள். குல்பர்கா மீது படையெடுத்து சுல்தான் அலாவுதீனை முறியடித்தவர் அவர். அங்க, வங்க, கலிங்க, கானோஜ், காம்போஜ, நேபாள மன்னர்கள் தேவராயருக்கு கப்பம் கட்டினார்கள். ஒரு மன்னர் அவருக்கு குடைபிடித்தார். ஒரு மன்னர் அவருக்கு சாமரம் வீசினார். ஒரு மன்னர் அவருக்கு வெற்றிலை மடித்து கொடுத்தார். அரசவைக்கு வருகை தரும் முசல்மான் தளபதிகளும் பெரியவர்களும் தமக்கு தலைகுனிந்து வணக்கம் செலுத்த இஷ்டப்படவில்லை என்பதை ஒருமுறை தேவராயர் கண்டார். அவர்களுடைய மத உணர்வை புரிந்து கொண்டார். உடனே முத்துமணி ரத்தனங்கள் இழைத்த அருமையான ஆசனம் ஒன்றை செய்யச் சொல்லி அதன் மீது திருக்குரான் நூலை வைக்கும்படி ஏற்பாடு செய்தார். அந்த ஆசனத்தை தமது சிம்மாசனத்துக்கு முன்னே வைத்து முசல்மான்கள் அதற்கு மரியாதை தெரிவித்தால் போதும் என்று அறிவித்தார். பல முசல்மான் தளபதிகளுக்கு ஜாகிர்கள் வழங்கினார். இப்படி 8 திக்கிலும் கொடிகட்டி பறந்த இம்மாடி தேவராயருக்கு உடன் பிறந்தே கொல்லும் வியாதி போல ஒரு பகைவன் இருந்தான். அவருடைய அக்காவான ஹரிமாவின் பிள்ளை விக்ரமன் தான் அவன். இராணுவ தளபதியாக இருந்த மல்லண்ணா என்பவர் விக்ரமனுடைய நெருங்கிய தோழர். அரசாங்க காரியமாக மல்லண்ணா இலங்கைக்கு சென்றிருந்தார். அப்போது அவருக்கு திருமணமாகி சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன. தக்க சமயத்துக்காக திட்டமிட்டு காத்திருந்தான் விக்ரமன். ஆனக்குண்டி நகரத்தில் அவன் தனக்கென ஒரு மாளிகை கட்டிக்கொண்டான். நோக்கும் திசையெல்லாம் நவரத்தனங்கள் இழைக்கப்பட்டு மயனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவலோகம் போல விளங்கியது அந்த அரண்மனை. முன்புறம் அத்தானே மண்டபம் ஒன்றும் அழகாக கட்டினான். தேவராயரிடம் சென்று, சக்கரவர்த்தி, என் மாளிகையின் திறப்பு விழாவுக்கும் விருந்துக்கும் தாங்கள் வருகை தர வேண்டும். விக்ரமா, நீ கூட என்னை சக்கரவர்த்தி என்று கூப்பிட வேண்டுமா? மாமா என்றே சொல்லு. அன்பு மிகுதியால் அப்படி சொல்கிறீர்கள். எனினும் அவ்வாறு முறை போட்டு கூப்பிடக்கூடிய தகுதியும் அறிவும் வயதும் எனக்கு கிடையாது சக்கரவர்த்தி என்றான் விக்ரமன் போலி பணிவோடு. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது. இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா, இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது, பொருட்செலவு இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கு எதனா கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம். தேங்க்யூ.